நம்மளோட சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் வந்து ராமகோபாலன் ஃப்ளாட்டிஸ்ட் குழலூதும் கண்ணன் நினைக்கிறேன். எஸ் ப்ரோ, தேங்க்ஸ் நீங்கள் இதை கொண்டு வந்ததுக்கு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நீங்கள் உட்கார்றப்ப உங்களோட சிட் போன்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அதோட மெடிக்கல் டேர்ம் என்னன்னு சொல்லி நான் லெஃப்ட் சைடில் கீழே போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த சிட் போன்ஸுங்கிற அந்த ஒரு ஏரியா வந்து உங்கள் சேடலோட வைடஸ்ட் பார்ட்டில் வந்து இருக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த சேடலோட வைடஸ்ட் வந்து பார்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் தான். ஓகேங்களா? என்னடா இது க்ரீக் பேராக இருக்குது, க்ரீக் கடவுளா இல்லை வந்து ஆப்டிமஸ் பிரைம் மாதிரி ஏதாவது சூப்பர் ஹீரோ பேரான்னு பார்த்தா சூப்பர் ஹீரோஸ் தான். இந்த மூணும் சேர்ந்தது வந்து ஒரு மசில் குரூப். அது வந்து நம்ம பாடி பார்ட். அது என்னென்னா அதுதான் நம்மளோட பட்டக்ஸ். வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து ஒரு குவிக் வீடியோ, ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ சைக்கிளிங்கில். என்னென்னா வந்து சைக்கிளிங் ஆரம்பிக்கிறவங்க ஆரம்பித்த உடனே விட்ருவாங்க, இல்லை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் விடுறதுக்கு மெயினான ஒரு விஷயம் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பெயின். அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ மேக்ஸிமஸ், அதாவது க்ளூட்டஸ் மேக்ஸிமஸ், க்ளூட்டஸ் மினிமஸ் அண்ட் க்ளூட்டஸ் மீடியஸ். என்னடா இது க்ரீக் பேராக இருக்குது, க்ரீக் கடவுளா இல்லை வந்து ஆப்டிமஸ் பிரைம் மாதிரி ஏதாவது சூப்பர் ஹீரோ பேரான்னு பார்த்தா சூப்பர் ஹீரோஸ் தான். இந்த மூணும் சேர்ந்தது வந்து ஒரு மசில் குரூப். அது வந்து நம்ம பாடி பார்ட். அது என்னென்னா அதுதான் நம்மளோட பட்டக்ஸ். எஸ். ஸோ சைக்கிளிங் ஆரம்பித்த உடனே நிறையா பேத்துக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா வந்து பட் பெயின் தான். ஸோ ஓட்ட சரியாக போயிடும் அப்படிங்கிறது தான் ஃபேக்ட்டு. ஆனால் சில பேர்த்துக்கு வந்து நீங்கள் என்ன தான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிங்கனாலும் அந்த பெயின் வந்து இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் அது வேறு மற்ற ப்ராப்ளம்ஸ்லாம் கூட கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளோட சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் வந்து ராமகோபாலன் ஃப்ளாட்டிஸ்ட் குழலூதும் கண்ணன் நினைக்கிறேன். எஸ் ப்ரோ, தேங்க்ஸ் நீங்கள் இதை கொண்டு வந்ததுக்கு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, 10 to 15 கிலோமீட்டர் டெய்லியும் வந்து ஓட்டுறேன். 10 இயர்ஸாக வந்து ஓட்டிகிட்டு இருக்கிறேன் என்னோடய எம்டிபியில். பட் ஒரு 5 கிலோமீட்டருக்கு அப்புறம் வந்து எனக்கு பட்டில் வந்து பெயின் இருக்குது. ஸோ அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. தேங்க்ஸ் ப்ரோ இதை கொண்டு வந்ததுக்கு. ஸோ எஸ் மக்களே, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பெயினுக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட அனாட்டமி ஃபஸ்ட்டு வந்து தெரியணும் மக்களே. ஸோ அதுக்கு தான் வந்து பைக் செட்டப்போடு வந்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம இங்கே உட்காடுறோம் இல்லையா, இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போது இதுதான் நம்மளோட போஸ்டர் அப்படின்னா இதுதான் நம்மளோட க்ளூட் மசில்ஸ். ஓகேங்களா? இந்த க்ளூட் மசில்ஸில் வந்து நான் சொன்ன அந்த 3 மசில் குரூப்பும் சேர்ந்தது தான் வந்து க்ளூட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதில் வந்து இந்த க்ளூட்டஸ் மேக்ஸிமஸ் அப்படிங்கிறது தான் பவர் ஹவுஸ். அதுதான் வந்து பவர் டெலிவர் பண்ணுறதுக்கான மசில். ஓகேங்களா? அதுக்கு உள்ளே இருக்கிறது தான் அடுத்த லேயர், அதாவது இருக்கிறது தான் வந்து க்ளூட்டஸ் மீடியஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதுதான் உங்களோட கண்ட்ரோல் ஸ்டெபிலிட்டி. அதாவது லெஃப்ட் ரைட்டு வந்து நம்ம மூவ் பண்ணுறோம் இல்லையா, அப்போ வந்து ஒரு கண்ட்ரோல் ஸ்டெபிலிட்டி கொடுக்குறது தான் அந்த மசில். 3வது வந்து உங்களுக்கு வந்து மினிமஸ், க்ளூட்டஸ் மினிமஸ். அது வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா? அது வந்து சப்போர்ட்டிங் மசில்ஸ். சரிங்களா? ஸோ இந்த 3 மசிலும் சேர்ந்து ஆக்டிவேட் ஆகும். ஆனால் நமக்கு என்னமோ பெயின் வந்து ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சேடல் போஸ்டரை வந்து காட்டுறேன் வாங்க. எஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மக்களே, இதுதான் வந்து நம்ம கன்வென்ஷனல் பைக் சேடல். ஓகேங்களா? இந்த சேடலில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சேடலோட நோஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். அது அப்படியே போக உங்களுக்கு வந்து ஒய்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நேராக வருது இல்லையா. ஸோ நீங்கள் உட்கார்றப்ப உங்களோட சிட் போன்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அதோட மெடிக்கல் டேர்ம் என்னன்னு சொல்லி நான் லெஃப்ட் சைடில் கீழே போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த சிட் போன்ஸுங்கிற அந்த ஒரு ஏரியா வந்து உங்கள் சேடலோட வைடஸ்ட் பார்ட்டில் வந்து இருக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த சேடலோட வைடஸ்ட் வந்து பார்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து இருக்கும். ஸோ யூஸ்வலாக மென்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னோடய சிட் போன் வந்து எக்ஸாக்டாக எங்கே சிட் ஆகும்னா இங்கே வந்து ஆரம்பிக்கும். அதாவது இங்கே ஆரம்பித்து இது வரைக்கும் வந்து கான்டாக்டில் இருக்கும்னு வைங்களேன். அதே மாதிரி ரைட் சைட் சிட் போன் வந்து இங்கே ஆரம்பித்து இது வரைக்கும் கான்டாக்டில் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் எல்லாத்துக்கும் இதே இடத்துல தான் இருக்குமானா கிடையாது. ஸோ எவ்ரி பர்சன் இஸ் டிஃப்ரெண்ட். அனாட்டமிக்கலாக வந்து அவங்களுக்கு வந்து மாறும். எஸ்பெஷலி வந்து ஃபீமேல்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மென்னை விட கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஸோ இவ்வளோ ஃபேக்டர்ஸ் வந்து இருக்குது. இதில் ஒருவேளை இந்த சிட் போன் வந்து ப்ராப்பராக இந்த சேடலில் வந்து ப்ளேஸ் ஆகலை, ஒருவேளை முன்னாடி இருக்குனாலோ இல்லை பின்னாடி இருக்குனாலோ மெயினான பிரச்சனைகள் வரும். ஓகேங்களா? ஸோ என்னென்ன பிரச்சனைலாம் வரும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேடல் இருக்கு இல்லையா, இந்த சேடலில் வந்து 3 டிஃப்ரெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்குது மக்களே. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹைட். ஓகேங்களா? இந்த சேடல் ஹைட் இது வந்து
எவ்வளவு ஹைட்டில் வந்து நம்ம வந்து வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறது. இதுக்கு பைக் ஃபிட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது, அதை பற்றி டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ உங்கள் கிராங்க்லேருந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அது வந்து உங்களோட ஹைட்டை பொறுத்து டிட்டர்மைன் ஆகும். அது ஒரு விஷயம். இது வந்து சேடில் ஹைட்டுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் சேடில் டில்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். நான் இப்போ கொஞ்சம் டில்ட் பண்ணணும், ஏன்னா ஏரோ பார்ஸ் போட்டதுனால. ஸோ அடுத்தது வந்து அதை தான் பண்ண போகிறேன். ஓகேங்களா. அதுக்கடுத்து சேடலோட டூ அண்ட் ஃப்ரோ ஆஃப்செட்ஸ்ன்னு சொல்லுவோம். எந்த அளவுக்கு முன்னாடி இருக்குது, எந்த அளவுக்கு பின்னாடி இருக்குன்னு. இந்த சேடலில் வந்து பார்த்திங்கன்னா ரீடிங் இருக்கும் பாருங்கள், வேல்யூஸ் வந்து இருக்கும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எஸ், இந்த இடத்துல வந்து மார்க்கிங் வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ நம்மளோட பாடிக்கு தகுந்த மாதிரி அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். ஸோ இப்போ சேடில் வந்து ரொம்ப ஃப்ரண்டில் டில்ட் ஆகிருக்கு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட என்டையர் ப்ரெஷரும் வந்து இங்கே தான் போய் விழுகும். ஏரோ பாரில் இருக்கிறோம் அப்படின்னா நம்மளோட ஆர்ம்ஸில் போய் விழுகும். ஓகேங்களா. இந்த இடத்துல தான் போய் விழுகும். இல்லை நீங்கள் நார்மல் ஹோல்டிங் பொசிஷனில் வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து போய் விழுகும். ஓகேங்களா. இங்கே தான் போய் விழுகும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்து இங்கே வந்து பெயின் இருக்கும். அதுக்கு ரீசன் என்னென்னா, அந்த இடத்துல இருக்கிற நர்வ்ஸில் வந்து கம்ப்ரெஸ் ஆகும். ஏன்னா உங்கள் ஃபுல் பாடி வெயிட்டும் அங்கே தான் வந்து போடுவீங்க. சரிங்களா. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி வந்து இஷ்யூஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு சேடில் டில்ட்டில் வந்து இருக்கும். சேடில் ஹைட்டு வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னா உங்களுக்கு நீ பெயின், ஜாயிண்ட் பெயின், இந்த மாதிரி பெயின்ஸ்லாம் வரும். ஓகேங்களா. அதே மாதிரி சேடில் வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு டூ அண்ட் ஃப்ரண்ட் இருந்தாலுமே அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். உங்களுக்கு வந்து பேலன்சிங் இஷ்யூஸ்லாம் வரும். ஓகேங்களா. இது வந்து சேடில் பற்றி. சரி, கரெக்டான சேடில் வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன். என்னோடய சிட் போன்ஸை வந்து எப்படி இருக்குன்னு எனக்கு மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இன்னும் எனக்கு வந்து பெயின் வருது அப்படின்னா அந்த இடத்துல தான் வந்து இப்போ சொன்ன ப்ராப்ளம் வந்து இருக்குது. இப்போ நம்மளோட வியூவருக்கே வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, 10 வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கிறேன், இத்தனை நாள் எனக்கு இல்லை, ஆனால் இப்போ எனக்கு சடனாக வந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே வருது அப்படின்னா அதுக்கு ரீசன் என்னென்னவாக இருக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் உங்கள் கல்ப்ரிட் வந்து உங்கள் சேடில் தான் மக்களே. இந்த சேடல் பார்க்குறீங்க இல்லையா, இந்த சேடலில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் குஷனிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இந்த மெட்டீரியலோட வேலையே வந்து என்னென்னா உங்களோட சிட் போன்ஸில் இருக்கிற ப்ரெஷரை வந்து அப்சர்வ் பண்ணுறது தான். சரிங்களா. ஆனால் ஓவர் த இயர் நீங்கள் ஓட்ட என்ன ஆகும்னா, நீங்கள் ப்ரெஷர் வந்து ஒரே இடத்துல கொடுக்குறப்பையோ இல்லை மாற்றி கொடுக்குறப்ப அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து மெட்டீரியல் டீக்ரடேஷன் வந்து நடக்கும். ஓகேங்களா. ஸோ இது வந்து ரொம்ப வந்து உள்ளே போயிட்டு ரொம்ப வந்து ஸ்டிஃப் ஆகிடும். இல்லைன்னா மெட்டீரியலே இந்தளவுக்கு சாஃப்டாக இல்லாமல் உங்களுக்கு வந்து ரிஜிடாக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்கிறப்ப உங்களுக்கு வரும். ஸோ ஹைலி ரெக்கமெண்டட் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் 5 இயர்ஸ் ஒன்ஸு, ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து ஒரு 7 to 8 இயர்ஸ் ஒன்ஸாவது நீங்கள் வந்து சேடில் வந்து மாற்றிடணும். ஓகேங்களா. இல்லை ஒருவேளை உங்களுக்கு வந்து புது பைக் வாங்கியிருக்கீங்க, வாங்கின உடனேவே உங்களுக்கு பெயின் இருக்குனாலுமே தட் குட் பி த கல்ப்ரிட். ஏன்னா பர்சன் டு பர்சன் இந்த சேடல் சஜஷன்ஸ் வந்துருக்கும். அதுக்கு தான் பைக் ஃபிட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ இதுதான் ப்ரைமரி இஷ்யூ. ஸோ செக் அவுட் த சேடல். ஓகேங்களா. ரெண்டாவது இஷ்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன அந்த மசில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மசில் வந்து வீக் ஆகும் ஓவர் த இயர் வந்து. ஸோ ஏஜ் ஆக ஸோ நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் மசில் குரூப்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஓகேங்களா. ஆக்டிவேட் பண்ணுறதுனா ஸ்ட்ராங் பண்ணணும், ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் வந்து பண்ணணும். ஓகேங்களா. இப்போது நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். எஸ், பண்ணியாச்சு. எஸ் மக்களே, எஸ் இப்போ பார்க்குறீங்க இல்லையா. ஸோ இப்போ இந்த சேடலில் வந்து என்னோடய சிட் போன், இதுதான் என்னோடய சிட் போன். இந்த சிட் போன் வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒய்டஸ்ட் ஏரியாவில் தான் வந்து போய் ப்ளேஸ் ஆகும். ஓகேங்களா. இந்த ப்ளேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நான் வந்து ஒரு வேளை இப்படியே உட்காந்து ஓட்டுறேன்னு வைங்களேன், இந்த பைக்கில் அந்த போஸ்டர் வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. ஆனால் ஒரு வேளை எம்டிபினா உங்களுக்கு இந்த ஹைட்டில் இருக்கும். ஐ மீன் அட்லீஸ்ட் இந்த ஹைட்லேயாவது இருக்கும். உங்களுக்கு ஒரு ஹைப்ரிட்னா இந்த ஹைட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் கம்ஃபர்டபுளாக உட்காந்து இப்படி உட்கார்றப்ப என்ன ஆகும்னா, உங்கள் என்டையர் பாடி வெயிட்டுமே உங்களுக்கு உங்கள் க்ளூட் மசில் வழியாக தான் லேண்ட் ஆகும். ஓகேங்களா. அதனால தான் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குது உங்களுக்கு. அதுவே வந்து உங்களுக்கு வந்து எம்டிபி போச்சுன்னு இன்னும் கொஞ்சம் முன்னாடி இருக்கும். ஆனால் நான் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டேன் பாருங்கள், ஏன்னா அந்த போஸ்டர் மாறுறதுனால. இதுவே ரோட் பைக்ஸ் அப்படின்னா இன்னுமுமே முன்னாடி இருக்கும். அதுலேயும் ஏரோ பைக்ஸ்னால் ரொம்பவுமே இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்னோடய சேடல் நோஸ்ன்னு சொல்லுவோம். இந்த சேடல் நோஸ் வந்து என்னோட பெரினியல் டிஷ்யூஸ்ன்னு சொல்லுவோம். பெரினியல் டிஷ்யூஸ், ஜெனிட்டல்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற பெரினியல் டிஷ்யூஸ்ன்னு சொல்லுவோம். அங்கேயும் இந்த சிட் போன்ஸை சுற்றி இருக்கிற சாஃப்ட் டிஷ்யூஸ்லேயும் அந்த நர்வ்ஸ் அண்ட் பிளட் வெசல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து கம்ப்ரெஷன் வந்து க்ரியேட் ஆகும் அதிகமாக. ஓகேங்களா. ஸோ அதனால தான் என்ன பண்ணேன்னா, என்னோடய போஸ்டருக்கு தகுந்த மாதிரி என்னோடய சேடலையும்
டில்ட் கொஞ்சம் பண்ணிவிட்டு கொஞ்சம் டூ அண்ட் ஃப்ரோ பண்ணுறதுனா பண்ணணும். ஆனால் ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ண தேவையில்லை, ஏன்னா அது வந்து ப்ராப்பராக பைக் ஃபிட் பண்ணியிருக்கிறேன். ஸோ பைக் ஃபிட்டில் வந்து இந்த 3 o'clock வந்து எந்த அளவுக்கு இருக்கணும், 6 o'clock எந்த அளவுக்கு இருக்கணும், ஓகேங்களா, சாரி 5 o'clock எந்த அளவுக்கு இருக்கணும், அண்ட் நீங்கள் புல் பண்ணுறப்ப எந்த அளவுக்கு இருக்கணும், இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ்லாம் பார்ப்பாங்க. அதை பற்றி டீட்டெயில்டாக பைக் ஃபிட்டப்போ வந்து சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த போஸ்டரில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த போஸ்டரில் நான் இப்படி வச்சு ரைட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த சிட் போன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த பெல்விக் மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த பெல்விக்கில் தான் வந்து அந்த சிட் போன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும், ஓகேங்களா. ஒரு வேளை நான் போஸ்டர் வந்து சரியில்லை, இப்படி ராக்கிங்லேயே நான் ஓட்டுறேன்னு வைங்களேன், இந்த மாதிரி ராக்கிங் பண்ணி ஓட்டுறேன்னா உங்களுக்கு வந்து லோட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ப்ராப்பராக இருக்காது. உங்கள் பாடி இன்பேலன்ஸில் வந்து சிட் போன்ஸ் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து கிராங்க் ஆகிறப்ப உங்களுக்கு அந்த ப்ராப்ளமும் வரும், ஓகேங்களா. ஸோ உங்கள் போஸ்டரும் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இதில், ஓகேங்களா. ஸோ இதுக்கடுத்தது தான் உங்களுக்கு நான் சொன்ன அந்த ஒரு விஷயம். இப்போ என்னென்னா, இந்த இடம் பார்க்குறீங்களா, இந்த இடத்துல வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னா உங்கள் சிட் போன்ஸ் வந்து நீங்கள் முன்னாடி போனீங்கன்னா சிட் போன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்துடும், ஓகேங்களா. ஸோ அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களோட சாஃப்ட் டிஷ்யூஸில் தான் அடிவாங்க. நீங்கள் ரொம்ப பின்னாடி போயிட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து பேலன்ஸ் இருக்காது. இதுதான் பிரச்சனை மக்களே. ஸோ இப்போ நீங்கள் வந்து சேடல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, ஓகே, அண்டு நீங்கள் வந்து உங்கள் போஸ்டர் வந்து கரெக்ட் பண்ணிட்டீங்க, இன்னமும் எனக்கு வந்து பெயின் இருக்குது அப்படின்னா நீங்கள் செக் பண்ண வேண்டியது உங்களோட ஷார்ட்ஸ் மக்களே. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா சைக்கிளிங் ஸ்பெசிஃபிக் பேடட் ஷார்ட்ஸ்னு சொல்லுவோம். இந்த பேடட் ஷார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேடிங் எங்கே வேணுமோ அங்கே தான் கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். எஸ், இப்போது இதுதான் என்னோடய சைக்கிளிங் ஷார்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ நான் திருப்பி வச்சுருக்கேன் உங்களுக்காக. ஸோ இப்போ இந்த சேடல் வந்து பார்க்குறீங்களா, இந்த சேடல் மேலே நீங்கள் இதை போட்டு உட்காரப்ப எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்துருக்கும். இந்த சேடல் மாதிரியே வந்து உங்களுக்கு ஷேப்பில் இருக்கும். இங்கே பாயிண்ட் என்னென்னா, நான் சொன்னேன் இல்லையா, இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு நம்ம சிட் போன்ஸ் வந்து உட்காரும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இங்கேயுமே வந்து பேடிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது இப்படி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரைட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, இப்படி உங்களுக்கு உட்கார்றப்ப ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து இப்படி போயிடும், ஓகேங்களா. பாடி வந்து இப்படி கர்வ் ஆகிறப்ப உங்களோட ஜெனிட்டல்ஸ் அண்ட் உங்களுக்கு அந்த இருக்கிற அந்த ஒரு சாஃப்ட் டிஷ்யூஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி பேடிங் வந்து வந்துடும். ஸோ இந்த நோஸ், சேடல் நோஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இது வந்து உங்களுக்கு வந்து ப்ரெஷர் போடாது நீங்கள் ஃப்ரண்ட் போகிறப்ப, ஓகேங்களா. இது வந்து கொஞ்சம் கார்ட் பண்ணும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சேடலுக்கு மேலேயே ஒரு கவர் மாதிரி போட்டுக்குவாங்க. அந்த கவர் போடலாம், பட் அது பிரச்சனை என்னென்னா, அதுவே வந்து உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ராக்கிங்லேயே இருக்கும், ஓகேங்களா. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் போடுறப்ப என்ன ஆகும்னா, அது உங்கள் ஸ்கின் கூட இன்டாக்டாக இருக்கிறதுனால நீங்கள் மூவ் ஆகிறப்ப இதுவும் சேர்ந்து மூவ் ஆகும், ஓகேங்களா. இது தனியாக இண்டிவிஜுவலாக மூவ் ஆகாது. ஸோ இதுதான் பேடட் ஷார்ட்ஸில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ். ஸோ இந்த ரெண்டும் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு வந்து இஷ்யூ ரிசால்வ் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராப்பர் சைக்கிளிங் சேடல் ஷூ அந்த பேடட் ஷார்ட்ஸ் வந்து போயிருங்க, ஓகேங்களா. இப்போது நான் இனிஷியலாக வந்து இந்த மாதிரி ஒரு இஷ்யூனால வந்து பேடல் ஷார்ட்ஸ் போனேன், ஓகேங்களா. ஆனால் அப்படி இருந்து வந்து பார்த்தா ஒரு 80 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர்லாம் தாண்டுறப்ப என்ன ஆகும்னா எனக்கு இந்த சேடல் சோர் வந்துருக்கும், ஓகேங்களா. டெஸ்பைட் நான் வந்து ரெகுலராக வந்து சைக்கிளிங் பண்ணியும் எனக்கு பைக் ஃபிட் கரெக்டாக இருக்குது, சேடல் பொசிஷன் போஸ்டர் எல்லாம் கரெக்டாக இருக்குது, பேடல் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். அப்படி இருந்தும் எனக்கு வந்து வந்துச்சு. கடைசியில் என்ன கல்ப்ரிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் விஷயத்தில் லூப்ரிகேஷன் வந்து பத்தலை. அதாவது நான் ட்ரை ஆகிடும் உங்களுக்கு ஓட்ட என்ன ஆகுன்னா வந்து ஸ்வெட்டு, அப்புறம் இந்த ஷார்ட்ஸில் இருக்கிற இந்த அப்ரேஷன், இந்த மாதிரி நிறையா விஷயங்களால என்ன ஆகுன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல உங்களுக்கு வந்து சோர்னஸ் வந்து வர ஆரம்பிக்கும் இல்லையா. அதுக்கு வந்து நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா, ஷெமி க்ரீம்னு ஒரு க்ரீம் இருக்குது. அதாவது ஒன்றில் ஒரு மாய்ஸ்சரைசர்னு வைங்களேன். அந்த மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர் க்ரீம் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, ஓவர் த ஸ்கின்னும் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு இந்த பேடிங் மேலேயும் வந்து அப்ளை பண்ணிடுவோம். அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, உங்கள் ஸ்கின் அண்ட் இந்த பேட்ஸுக்கு நடுவில் வந்து அது ஒரு லூப்ரிகண்ட்டாக வந்து ஆட் ஆகும். ஸோ அது என்ன பண்ணுன்னா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும், அண்ட் உங்களுக்கு அந்த அப்ரேஷன் வந்து அவாய்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு செல்ஸ் வரும் அவாய்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மக்களே. ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்றைக்கி சொல்லணும்னு நினச்சது. ஸோ ஃப்ரெண்ட் ராமகோபாலன், எஸ் பாருங்கள், இந்த இஷ்யூலாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு உங்களோட ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகுதான்னு சொல்லுங்கள். ஒருவேளை உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஃபிடில் பண்ணி ட்வீக் பண்ணியும் சால்வ் ஆகலை அப்படின்னா மை சஜஷன் என்ன இருக்கும், என்னோடய சஜஷன் என்னென்னா, ஒரு பைக் ஃபிட்டரை போய் பாருங்கள், ஓகேங்களா. அதாவது ஒரு சைக்கிள் ஸ்டேஷனில் போய் இந்த மாதிரி இஷ்யூ இருக்குன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி ஸ்டேஷ்னரி பைக்கில் உட்கார வச்சு இந்த மாதிரி ஷார்ட்ஸ் போட்டு உங்களோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து
அவங்க வந்து பார்ப்பாங்க. ஓகேங்களா? உங்களோட பட் பொசிஷன் எங்கே இருக்குது, உங்களோட லெக் பொசிஷன் எங்கே இருக்குது, உங்கள் ஆர்ம் பொசிஷன் எங்கே இருக்குது. ஸோ நீங்கள் பைக் ஓட்டுறப்போ வந்து இந்த அளவுக்கு ராக்கிங் ப்ராப்ளம் இருக்கா இல்லையா, எந்த அளவுக்கு டூ அண்ட் ஃப்ரோ போகிறீங்க, ஒருவேளை உங்கள் ரைடிங் ஹேபிட்டே உங்கள் லோடே வந்து முன்னாடி போகிற மாதிரி இருக்குமா, இல்லை ரொம்ப கம்ஃபர்டபுளாக உங்கள் என்டையர் வெயிட்டிங் வந்து உங்கள் பட்டில் தான் போட்டு உட்காருறீங்களா, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவங்க அப்சர்வ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி சஜஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ இட் மே சால்வ். ஓகேங்களா? ஸோ எஸ் மக்களே, பார்க்குறவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கு இந்த ப்ராப்ளம், எஸ்பெஷலி வந்து ஃபீமேல்ஸுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் அக்கா, தங்கச்சி, இல்லை ஒய்ஃப், கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட், குழந்தைங்க யாராக வேணாலும் இருக்கலாம், அவங்களுக்கு இது வரக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். ஏன்னா இந்த ஷார்ட்ஸ் ஆகட்டும், இல்லை இந்த சேடல்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸிங்காக தான் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் எவ்ரி பர்சன் இஸ் டிஃப்ரெண்ட். அவங்களோட சிட் போன் டைமென்ஷன் நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அவங்கள வச்சு இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராப்பர் பைக் ஃபிட்டர்கிட்ட நீங்கள் அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் இது வந்து ஓவர் கம் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் நார்மலாக வந்து ஒரு பேசிக் சைக்கிள் எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வரீங்க, இல்லை காலேஜ் போயிட்டு வரீங்க, இல்லை பக்கத்தில் எங்கேயா போகிறீங்க, ஒரு 5-6 கிலோமீட்டர்ஸ் தான் போகிறீங்க, எனக்கு இந்த அளவுக்கு முக்கியம் இல்லைங்கிறவங்களுக்கு ஓகே, தட்ஸ் ஃபைன். பட் இதை வந்து சீரியஸ் ஒரு ஸ்போர்ட்டாக எடுக்கிறீங்க, ஒரு லாங் டிஸ்டன்ஸ் போகணும், இல்லை வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை கம்ஃபர்டபுளாக நான் வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து ரைட் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும். இல்லைன்னா இது வேறு ப்ராப்ளம்ஸ்லாம் கொண்டு போய் இழுத்து விட்றோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் சொல்லணும்னு நினச்ச மக்களே. ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் இன்னும் நல்ல இன்ஃபர்மேஷன்ஸோடு பார்க்குறேன். அது வரைக்கும் கீப் மூவிங், என்ஜாய், பை.